ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம ஆல்ரெடி எல்லா ப்ரோஸுக்குமான கதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டர் ஒரு ஆளை கொடுத்து இவங்க வந்து எந்த கதையில் வருவாங்க இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இல்லை வந்து 4 ஆப்ஷனில் ஒருத்தரை மட்டும் மாற்றி கொடுத்து இப்போ ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு கதை வந்து இருக்குது. அதில் வந்து யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள 3 பேரை கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு ஆளை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு யார் தப்பாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. நம்ம அதனால தான் வந்து டேரெக்டாக அந்த கதையில் இந்தந்த கேரக்டர்லாம் வந்தாங்க அதுக்கான ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி எல்லாருமே வந்து கதையை ஃபுல்லாக வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் இதையும் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து சிம்பிளாக இருக்கும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட், இதில் என்னென்ன கேரக்டர்லாம் வருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சி கேர்ள் வரும். அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பா 2 பிரதர் 1 சிஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்து வருவாங்க. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஏதாவது மாற்றி ஆன்ட்டி அங்கிள் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்தாங்களா அப்படின்னு அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்போ யார் வரல அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த டெம்பஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூனியக்காரங்க அந்த மாதிரியான கதைலாம் வந்து வரும். ப்ராஸ்பரோ, அவங்களோட பொண்ணு மிராண்டா, ஏரியல், கேலிபன், சைக்கோரெக்ஸ், கோன்சலா, அலான்சோ, ஃபெர்டினாட், ஆண்டனியோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா த டெம்பஸ்ட் இந்த ஸ்டோரியில் வந்து வருவாங்க. அடுத்தது த லாஸ்ட் லெசன், இதில் என்னென்ன கேரக்டர்லாம் வருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எம் ஹேமல். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டீச்சர். அதுக்கப்புறம் ஓல்டு ஹேவ்சர், வாட்சர் இவங்கெல்லாம் லாஸ்ட் லெசனில் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்டு, இதில் என்னென்ன கேரக்டர்லாம் வருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பீட்டரோட ஃபாதர், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒரு பிளைண்ட் மேன் வருவார், அதுக்கப்புறம் மதர், பிரதர், சிஸ்டர் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையில் வருவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா ப்ரோஸ்க்கும் மொத்தம் ஒரு 14 ப்ரோஸ் வந்து இருக்குது. நம்ம அந்த 14மே பார்த்தோம் அப்படின்னா வந்து கதை மாதிரி தான் கொடுத்துருப்போம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட்டாக லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பார்க்காதவங்க கதையெல்லாம் ஒன் டைம் கேளுங்க. ஸோ நீங்கள் கதையெல்லாம் ஒன் டைம் கேட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷில் வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த டையிங் டிடெக்டிவ், இதில் பார்த்தோம் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் கல்வர்டன் ஸ்மித்து, டாக்டர் வாட்சன், இன்ஸ்பெக்டர் மோர்டன், அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஹட்சன், கல்வர்டன் ஸ்மித். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு த கேட் அண்ட் த பெயின் கில்லர், இதில் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா டாம் சாயர், அதுக்கப்புறம் அவனோட ஆன்ட்டி பாலி அப்படிங்கிறவங்க, பிரதர் சித்து, அதுக்கப்புறம் வந்து ஜோ ஹார்பர், ஃப்ரெண்டு ஹக் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பெக்கி தாச்சர். ஸோ பெக்கி தாச்சர் பார்த்தோம் அப்படின்னா அதில் டாம் சாயரோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பீட்டர் அப்படிங்கக்கூடிய பூனை அது எல்லாமே இதில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லிட்டில் சைக்ளோன், த ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்லி கப். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் சைக்ளோன், அது லிட்டில் சீசர், ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஃபீல்டு ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் பியர் கப் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு கதை வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து ஸ்கூல் ஹாஸ்டலில் தங்கி படிப்பான், அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நிற்பான், அப்போ நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அருண், அதுக்கப்புறம் அருணோட ஃப்ரெண்டு சதீஷ், அதுக்கப்புறம் ஒரு அன்னோன் உமன் வருவாங்க, சதீஷோட அம்மா வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இந்த ஸ்டோரியில் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் லேர்னிங் த கேம். ஸோ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சச்சினோட பிரதர் அஜித் வருவார், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அதாவது அவங்களோட கோச் பார்த்தோம் அப்படின்னா ராம்கந்த் அச்ரேக்கர் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வருவாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து இங்கிலீஷில் 5 நாளில் போயம் ப்ரோஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிற மாதிரி 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இருக்குது. அந்த 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் அதுக்கான ஷார்ட்கட்டு, நோட்ஸு, ஹிண்ட்ஸு, கதை, அதுக்கப்புறம் போயம்கான லைன் பை எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜிலே இருக்கும். அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.